ஹலோ கைஸ், இப்போ எல்லாருமே தமிழ்நாட்டில் தான் முதல்ல இரும்பு யுகம் தொடங்கியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிருந்தாங்க. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. இவங்களுக்கெல்லாம் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், இவ்வளவு நாள் எங்கேயா போனீங்க எல்லாரும்? இப்போ யூடியூப்பை திறந்தாலே உலகத்துக்கு இரும்பை கொடுத்த தமிழன் அப்படின்னு தமிழில் வச்சுக்கிட்டு பல வீடியோக்கள் அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் அவங்கள 2021 ரிப்போர்ட் வந்ததை பற்றி யாருமே பேசவே இல்லை. அதை பற்றி அவங்க தேடவும் இல்லை. அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் கிடையாது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. 2021 இதை பற்றின ரிப்போர்ட் வந்துருச்சு. அப்பையெல்லாம் பேசாத நீங்கள் இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? 2021 ஜனவரி மாதம் டெஸ்டிங் அனுப்பப்பட்டது. பிப்ரவரி மாதம் ரிசல்ட் வந்துருச்சு. அப்போவே பேசாத இவங்கெல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இதையும் மறக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை மறக்க முடியாதனால இப்போ வெளியே கொண்டு வந்துட்டாங்க. பார்த்தாலே தெரிகிறது. 2019 ஒருத்தர் சொன்னாரு, தமிழ்நாட்டில் தான் முதல் இரும்பு யுகம் பிறந்திருக்கு அப்படின்னு. ரோமானியர்களுக்கே இங்கிருந்து தான் இரும்பே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அப்போ யாருமே அதை நம்பலை. நீங்கள் பொய்யான ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுக்கான டெஸ்டிங் ரிப்போர்ட்டும் வந்த பிறகு யாருமே இதை பற்றி பேசவே இல்லை. 2021 ரிசல்ட் வந்த பிறகும் நிறைய பேர் சொல்லிக்கிருந்தாங்க, தமிழ்நாட்டில் இரும்பு யுகம் தொடங்கவே இல்லைப்பா, மற்ற நாகரிகங்களுக்கு முட்டு கொடுத்த நீங்க இப்போ எங்கே போனீங்க? உண்மையிலே ஜோக்கர் தான். இந்த ஆய்வறிக்கை வர்றதுக்கு முன்னுக்கே இரும்பு யுகம் தமிழ்நாட்டில் தான் தொடங்குன்னு சொன்ன மனுஷன் தான் இதற்கு முன்னாடியும் எகிப்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் வர்த்தக தொடர்பு இருந்திருக்குன்னு சொல்லி இருந்திருக்காரு. அதுக்கான ஆதாரமும் அவர் கொடுத்திருந்தாரு. வாய்ப்பில்லை ராஜா. 18,000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு வர்த்தக தொடர்பு இருந்திருக்குது. எகிப்து தங்கத்தை கொடுத்து இங்க இருக்க எபோனி, அதாவது கருங்காலி மரங்களை வாங்கி இருக்கிறாங்க. ஆனா அதை சொன்னப்பையும் இந்த மடை மாற்றிகள் அதெல்லாம் பொய்யான விஷயங்களை பரப்புறீங்க அப்படின்னு அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. 18,000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கும் எகிப்துக்கும் வர்த்தக தொடர்பு இருந்துட்டுன்னு சொன்னா அதை விட தமிழ் தான் பழமையானதுன்னு சொல்றதுக்கு வேற என்ன ஆதாரம் வேணும்? எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இதை விட ஒரு மோசமான விஷயம் என்னன்னா, சோழர் காலத்துல அதிகமான வரினால மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்னு ஒருத்தர் புக்கே எழுதியிருக்கிறாரு. பொய்யான விஷயங்களை புக்கை போட்டு பரப்புறதுலேயே குறியா இருக்கிறாங்க. இதை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.